இந்தியர்கள் இஸ்ரவேலர்கள் லேவியர் ஆகமத்தில் உள்ள ஆகம விதிகளை கடைபிடித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த நிகழ்வுகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தோறும் வாய்மொழி நிகழ்வுகளாக கூறி வந்தனர். இந்த முறைமை இந்தியாவில் வைணவ மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்க்கதரிசியான ஏசாயாவுடைய மறைவிற்கு பிறகு அவருடைய போதனைகளை பின்பற்றி பௌத்தம் என்கிற சதுசேயமும் சமணம் என்கிற பரிசேயமும் தோன்றி வளர்ந்தது. இவ்வாறு வேதத்தை முன்னிறுத்த தோன்றியவர்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சேனைகளின் கர்த்தரை சேனைகளின் முதலியார் என்ற பெயரில் தங்கள் குருவாக கொண்டுள்ளனர். இந்த ஆழ்வார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அதிபதிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் உள்ளனர். இந்த பகுதியில் முதல் ஆழ்வார்கள் மூவரை குறித்து நாம் காணலாம். முதல் ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் மூவரும் ஒரு மழை நாளில் ஒரு குறுகலான இடத்தில் சந்திக்கின்றனர். அந்த இடமானது படுத்தால் ஒருவர் படுக்கலாம், அமர்ந்தால் இருவர் அமரலாம், நின்றால் மூவர் நிற்கலாம். அந்த அளவு குறுகலான இடத்தில் இவர்கள் மூவரும் சந்தித்த பொழுது அந்த இடத்தில் அவர்களை தவிர மற்றொருவரும் அவர்களோடு இருந்ததாக உணர்ந்தனர். அவரை தேவனாக கருதி தேவனை போற்றி 100 பாடல்களை பாடியுள்ளனர். பொய்கையாழ்வார் வையமே அகலியாக வார்கடலை நெய்யாக என்ற தனது பாடலில் இடராளி நீங்குகவே என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் சந்தித்த இடர் என்ன என்பது குறித்து பரிசுத்த வேதாகமம் தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் காணலாம். முதல் ஆழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் மூவரும் பரிசுத்த வேதாகமத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அழைக்கப்படுகிறார்கள். கிமு 5ஆம் நூற்றாண்டில் பாபிலோனிய அரசனான நேபுகாத்நேச்சர் யூதேயா மீது படையெடுத்து எருசலேம் ஆலயத்தை தீக்கிரையாக்கி அங்கு யூதர்களில் ராஜகுலத்தாரிலும் பிரபுக்கள் குலத்தாரிலும் அழகிலும் அறிவிலும் சிறந்த இளைஞர்கள் சிலரை சிறைப்பிடித்து தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு சென்றனர். அவர்களில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அடங்குவர். இவர்கள் மூவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் வைராக்கிய வாஞ்சையுடையவர்களாய் இருந்ததால் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு தம்முடைய ஞானத்தை அளித்திருந்தால் அதனால் நேபுகாத்நேச்சர் அவர்களை பாபிலோனிய மாகாணங்களுக்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார். பாபிலோனிய அரசனான நேபுகாத்நேச்சர் 60 முழ நீளமுள்ள பொற்சிலையை செய்வித்து அதை தூரா எனும் சமபூமியில் நிறுத்தி கீத வாத்தியங்கள் முழங்கும் போது நாட்டு மக்கள் அனைவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணை விடுவித்தான். கீத வாத்தியங்கள் முழங்கும் போது நாட்டு மக்கள் அனைவரும் பணிந்து கொண்டனர். அப்போது கல்தேயரில் சிலர் அரசனிடம் வந்து பாபிலோனிய மாகாணங்களின் அதிபதிகளான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற யூதர்கள் மற்றும் ராஜாவின் கட்டளையை மதிப்பதில்லை என்றும் பொற்சிலையை தாழ விழுந்து வணங்குவதில்லை என்றும் கூறினர். அதை கேட்ட நேபுகாத்நேச்சர் அவர்களை அழைப்பித்து அவர்களிடம் கீதவாத்தியங்கள் முழங்கும் போது நீங்கள் பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் எரிகின்ற அக்னி சூளையில் இடப்படுவீர்கள் என்று கூறினான். அவர்கள் மூவரும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எந்த தேவனையும் வணங்க மாட்டோம். அக்னி சூளையில் போட்டுவித்தாலும் எங்களை காக்க எங்கள் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் காக்காவிட்டாலும் நாங்கள் உங்கள் தேவர்களை பணிய மாட்டோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட அரசன் உக்கிர கோபம் கொண்டு அக்னி சூளையை 7 மடங்கு சூடாக்கி அவர்கள் மூவரையும் ஒரு கயிற்றால் கட்டி அதற்குள் போட்டுவித்தான். கட்டப்பட்டு அக்னி சூளையில் விழுந்த அவர்களின் கட்டுக்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களோடு தேவதூதனின் சாயல் கொன்ற மற்றொருவனும் இருப்பதைக் கண்டு அரசன் பிரமித்து போய் அவர்களை விடுவிக்க ஆணையிட்டான். அவர்கள் வெளியே வந்தபொழுது அவர்கள் முடி கூட கருகவில்லை, அவர்களுடைய உடையில் அக்னியின் மனமும் வீசவில்லை. அதை கண்ட நேபுகாத்நேச்சர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களின் தேவனே உண்மையான தேவன், நாட்டு மக்கள் அனைவரும் அந்த தேவனையே பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணை விடுத்தான். இவ்வாறு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பொற்சிலையை பணியாமல் அவர்களை அக்னி சூளையில் போட்ட நிகழ்வுகளின் போது அவர்களை ஆண்டவன் தப்பிவித்த நிகழ்வை கொண்டே அவர்கள் 100 பாடல்களை பாடியிருப்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இவர்களே ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.